லொகேஷன் எல்லாம் பக்காவா இருக்குதுப்பா. அப்புறம் அந்த பில்டப் கொடுக்குற கேரக்டரை வர சொன்னானே, அவர் எங்கேயே வர சொல்லிட்டேன் சார். டேய் இந்த கதையோட கருவே அந்த கதாபாத்திரம் தான்டா. நம்ம படத்துல பில்டப்ல தான் படமே. கரெக்டா இருப்பானா? சார் ரொம்ப ஷார்ப்பான பையன் சார். இதோ வந்துட்டான் பாருங்க. இவனா? டேய் 10 பேர் சேர்ந்து பில்டப் கொடுத்தாலே இவன் சாதாரணமாக தெரிவான். இவன் நம்ம படத்தை பில்டப் கொடுக்க போறானா? புது ஆளுங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தான் பாருங்க சார். இவன் நல்லா பண்ணுவான். சரிடா தம்பி, இது பில்டப் மூவி. நீங்கள் தான் மெயினாக பில்டப் கேரக்டரை நடிக்க போகிறீங்க. எல்லாம் சொல்லியிருப்பான். வேற ஒன்றும் இல்லை தம்பி, இப்போ ஹீரோ வராரு, நீங்கள் அவருக்கு பில்டப் கொடுக்குறீங்க. அதான் சீனு, நீங்கள் பண்ணுறீங்க, நான் பார்க்குறேன். அவன் வந்தானா? ஐயோ, எதிரி கூட்டமே பயந்து ஓடும். அந்த இடி கூட சத்தம் போட பயப்படும். டேய் பின்றான்டா. அதான் சொன்னேனே சார், மாஸ் காட்டுவான். தம்பி சூப்பர்ப்பா, இன்னும் ஒரு சீன் பண்ணி காட்டுப்பா. வில்லங்கிட்ட ஹீரோவை பற்றி பில்டப் பண்ணுற ஆக்ஷன். ஏன்டா அவனை தொட்ட? அவன் சுடுதண்ணிலே கைய விடுவான். உன்னை சும்மாவா விடுவான்? டேய் என்னடா ஆச்சு அவனுக்கு? டேய் வலிப்பு வந்துடுச்சுடா, அந்த சாவியா குடுறா. வந்துட்டான். டேய் லூசாடா நீ, பயந்துட்டேன்பா பாவி. சார், இது பில்டப்போட ஒரு அங்கம். என்ன பெர்ஃபார்ம் பண்ண விடுங்க. சரிடா பண்றா. அவனை சீன்றதும் எரிமலைய நோன்றதும் ஒண்ணுதான். ரெண்டுமே ஆபத்து. என்னடா திரும்ப லூசு மாதிரி பண்றான்? சார் அவன் தான் பெர்ஃபார்ம் பண்ணதான் சொல்லுவாங்க சார், விடுங்க சார். டேய் இல்லடா, அவன் உண்மையிலே பண்ற மாதிரி இருக்குடா. கீழே எல்லாம் விழுந்துட்டான்டா. டேய் தம்பி, டேய் எழுந்துடா. டேய் டேய் தம்பி, டேய் எழுந்துடா. டேய் தம்பி ஏய் எழுந்துடா. டேய் மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கிறான்டா. ஆம்புலன்ஸு ஃபோன் பண்ணுறா. ஆபத்து. ஏன்டா இப்படி பண்ற? பெர்ஃபார்ம் பண்ண சார், நான் செலக்டா. இல்லைன்னா பயன்படுத்த சொன்னேன், என்ன பயன்படுத்துறியாடா பாவி? இதுக்கு மேலே பெர்ஃபார்ம் பண்ணாதடா, என்னால் தாங்க முடியாதடா பாவி. நீ செலக்டரா போடா. அங்கே போய் எத்தனை பேரை பயன்படுத்த போகிறானோ.